நீ முதல்ல எழுந்துரு. வெண்ணிலாக்கு இதெல்லாம் தெரியும். அவளே இந்த பூஜையெல்லாம் பண்ணட்டும். அண்ணாமலை, வெண்ணிலாக்கு இந்த நகையை எடுத்து கொடு. இப்போ உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமே. இந்த நகை உனக்கு எப்ப வரும் தான் எதிர்பார்த்துட்டு இருந்த. போட்டுக்கோ. இல்ல, அத்தை, அந்த நகையை அக்காவுக்கே கொடுத்துருங்க. நான் முன்னாடியே சொன்னதுதான் வெண்ணிலா, இது வெறும் பூஜை இல்ல, இந்த வீட்டு மருமக குடும்பத்துக்காக ஆத்மார்த்தமா வேண்டி பண்ற பூஜை. அது நல்லபடியா நடக்கணும். வான்மதி, உன் தங்கச்சிக்கு நீயே இந்த நகைய போட்டு விடுமா? எனக்கு சேர வேண்டிய நகைய என் கையாலேயே அவளுக்கு கொடுக்க வச்சிட்டீங்களா? பாத்துக்கிறேன். முதல் புள்ளி அண்ணாமலை அத்தை. ஆலமரமா இருக்கிற இந்த குடும்பத்தோட ஆணிவேர். அண்ணாமலை அத்தைக்கு பிறகு லீலாவதி அத்தை. இந்த ஆலமரத்தை தாங்கி நிக்கிற பூமி. அடுத்து வெங்கடேசன் மாமா, இந்த மரத்தை வலிமையா வச்சிருக்கிற கிளைகள். அடுத்தது சுந்தர்ராஜன் மாமா, எல்லாருக்கும் நிழல் கொடுக்கிற இலைகள் போல. அடுத்தது இந்த ஆலமரத்துல சந்தோஷமா ஊஞ்சல் ஆடுற மரத்தோட விழுதுகள். பவியக்கா, உத்தமன் மாமா, கௌதம் மாமா, வான்மதி அக்கா, வருண், அருவி, கடைசியா நான். நம்ம மருமகளுங்க 2 பேரும் 10 நிமிஷத்துல ஒரு ஊருக்கே சாப்பாடு சமைச்சு போடுவாங்க. ஒரு 20 பேருக்கு சமைக்க மாட்டாங்களா? நீங்க பந்திய போடுங்க, 10 நிமிஷத்துல சாப்பாடு ரெடி ஆயிடும். பெரிய மருமகளே, சீக்கிரமா போய் ரெடி பண்ணு. 10 நிமிஷத்துல எப்படி சமைக்க முடியும்? நான் காஃபி வேணும்னா போட்டு தரேன். என்னம்மா இப்படி சொல்ற? வீட்டுக்கு வந்தவங்களுக்கு வெறும் காஃபி கொடுத்து அனுப்ப முடியுமா? அண்ணாமலை வீட்டு விருந்துக்கு வந்தவங்க வயிறும் மனசும் நிறைஞ்சு போகணும். போய் சமையல் ரெடி பண்ணு. அத்தை, இவ்ளோ சீக்கிரம் என்னால சமைக்க முடியாது. வேணும்னா ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணுங்க, உடனே எடுத்துட்டு வருவாங்க. வெண்மதி, முதல்ல வீட்டுக்கு வந்தவங்களுக்கு உன் கையால சமைச்சு போடணும். அதை விட்டுட்டு ஹோட்டல்ல வாங்க சொல்றியே, உனக்கு ஏதாவது புத்தி இருக்கா? ஏய், இப்ப அவளை என்னத்துக்கு திட்டினுகிற? விருந்தாளிங்க இம்மாம் பேர் வருவாங்கன்னு தெரிஞ்சுக்கின்னு தானே சமையல் ஏற்பாடு பண்ணிருக்கணும். எல்லா விவரமும் பேசுற சமந்தி அம்மாவுக்கு இது மட்டும் தெரியாதோ? கண்ணாலமாகி இம்மா வருஷமான நம்மளாலேயே கூட 10 நிமிஷத்துல சமைக்க முடியாது. இதுல வான்மதி சின்ன பொண்ணு, அவளால எப்படி முடியும்? ஒரு குடும்ப பொண்ணு எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் அதை சமாளிக்க தெரியணும். நம்ம வீட்டுக்கு வரவங்க வயிறார சாப்பிட்டு போகணும்னு மனசார சமைச்சா ஒரு பொண்ணுக்கு 10 நிமிஷமே அதிகம்தான். என்னம்மா சமையல்லாம் சமைச்சு? அட, எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? பொரியல்லாம் ரெடி ஆயிடுச்சு அத்தை, பந்தி ஆரம்பிக்கலாம். இவ்ளோ சீக்கிரம் சமைச்சிட்டியா? என் மருமக தான். சரிம்மா, சீக்கிரம் சாப்பாடெல்லாம் மேல எடுத்துட்டு வாங்க. வான்மதி, மேல வந்தவங்களுக்கு எல்லாம் பரிமாறு, சீக்கிரமா கொண்டு வாங்க. ஏன் கண்ணு, அவ சமைச்சு எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுனுக்குறா, நீ அதை சந்தோஷமா பாத்துன்னு நிக்கிற. சந்தோஷமா தான் பாக்குறேன். ஆனா அவ சமைச்சதுக்காக இல்ல, அவ சாப்பாட சாப்பிட்டு இங்க நடக்க போற பிரச்சனைக்காக. என்ன கண்ணு சொல்ற?
அவ நல்ல மருமகன்னு பேர் எடுக்க 10 நிமிஷத்துல சமைச்சா, நான் அவளை கெட்டவளாக்க 10 செகண்ட்ல உப்பள்ளி போட்டேன். சாப்பாட்ட வாயில வச்சதும் எல்லாரும் கேவலமா தூண துப்ப போறாங்க. அந்த வெண்ணிலா எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்பட்டு நிக்க போறா. சூப்பர் கண்ணு, அவளெல்லாம் இப்படிதான் பழி வாங்கணும். மேடம், சாம்பார் சூப்பரா இருக்கு. என்னடா எல்லாரும் சாப்பிட்டு சந்தோஷமா போறாங்களே, நாம போட்ட உப்பு வேலை செய்யலையேன்னு பாக்குறியா? எப்ப நீயா வெண்ணிலாவுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போனியோ, அப்பவே யோசிச்சேன் இப்படி ஏதாவது பண்ணுவேன்னு. அதான் நான் பின்னாடியே வந்து பார்த்தேன். நீ திருந்தவே மாட்டியா? வெண்ணிலா, வாமா. என்னம்மா பண்ணிட்டு இருக்க? திடீர்னு சொந்தக்காரங்களாம் வந்ததுனால அவசரமா சமைச்சேன். இந்த பொருள் எல்லாம் அப்படி அப்படியே போட்டுட்டு போயிட்டேம்மா. அதான் எடுத்து வச்சிட்டு இருக்கேன். வேலைக்காரங்க இருக்காங்கன்றதுக்காக நம்ம அசால்ட்டா இருக்க கூடாதுல்ல. நீ பூஜைய நல்லபடியா முடிச்சு அண்ணாமலை அண்ணியோட மனச குளிர வச்சிட்டமா. ஆனாலும் அக்காவால சரியா எதுவும் பண்ண முடியாம போனது எனக்கு கஷ்டமா இருக்குமா. அவ இப்பதானடி இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்கா. நீதான் அவளுக்கு கூட இருந்து எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து பாத்துக்கணும், சரியா? சரிம்மா. அப்புறம் வெண்ணிலா, எல்லாம் நல்லபடியா தானே போயிட்டு இருக்கு? என்னம்மா புதுசா கேக்குற? இந்த வீட்ல எனக்கு என்ன குறை இருக்க போகுது? ஐயோ, அது இல்லடி. உனக்கும் வருண் தம்பிக்கும் நடுவுல எல்லாம் நல்லபடியா தானே போயிட்டு இருக்கு? ஏய் வெண்ணிலா, இன்னுமா புரியல அம்மா என்ன கேக்குறேன்னு? எனக்கு புரியுதுமா. இதெல்லாமா கேப்பாங்க? அம்மா தானடி கேக்குறேன். போமா, எனக்கு வெக்கமா இருக்கு. வெண்ணிலா,